அண்மை செய்தி. நாங்குநேரி இரட்டை கொலை வழக்கில் 6 பேரிடம் விசாரணையானது நடத்தி வருகின்றன போலீசார். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, விவரங்கள். வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி காவல் சரகத்துக்கு உட்பட்ட பெரும்பத்து பஜார் பகுதியில் சாலையோரத்தில் நின்றிருந்தவர்களை நோக்கி 9 பேர் கொண்ட மர்ம கும்பல் அறிவாளால் சரமாரியாக தாக்கியதில் வடமாநில தொழிலாளி உட்பட 2 பேர் பலியாகி 5 பேர் படுகாயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொடூர தாக்குதலில் பெரும்பத்து இந்திரா காலனியைச் சேர்ந்த ஜான் மற்றும் வடமாநிலத்தைச் சேர்ந்த செங்கல் சோலை தொழிலாளி ஆகியோர் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். மேலும் நெல்சன், பிரபாகரன், ராமசாமி, வீராங்குளம் பகுதியைச் சேர்ந்த கணேசன் மற்றும் புளியங்குளம் சசிகுமார் ஆகியோர் படுகாயமடைந்தனர். மேலும் காயமடைந்த அனைவரும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் நாங்குநேரி காவல் நிலையம் போலீசார் கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக தனிப்படை போலீசார் சந்தேகத்தின் பேரில் 6 பேரை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் குற்றவாளிகளை விரைவில் கைது செய்ய 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் தென்மண்டல ஐஜி தலைமையில் உயர் அதிகாரிகள் அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலைமை குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். பகுதியில் தொடர்ந்து போலீசார் கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பொதுமக்கள் அமைதியை பேணுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் பதட்டமான சூழ்நிலை தொடர்ந்து நாங்குநேரி ஏர்வாடு சாலையில் தற்காலிகமாக போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்பகுதி போலீசார் தீவிர கண்காணிப்பு பகுதியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா.